பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை. காலை வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். பாருங்க, இயேசுவானவரை சிலுவையில் அறையப்பட்ட மறுநாள் எப்படி இருந்தது அந்த உலகம்? எப்படின்னா, இருளிலே சூழ்ந்திருந்தது போல, மௌனத்தில் இருந்தது போல, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் அழுகையும் பயங்களும் கலந்தது போல இருந்தது. அன்றைய தினம்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, பிசாசானவன் சந்தோஷப்படுகிறான். ஏன்னா இயேசுவானவர் மரித்து போயிட்டாரு, இயேசுவானவரை சிலுவையில் வைத்துட்டோம், இயேசுவானவரை கலரில் வச்சாச்சு, எல்லாம் முடிந்தது என்று ஒரு இருளை குறித்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். இந்த கிறிஸ்துவம் இனி தலை தூக்காதே, இனிமே மேசியா என்று ஒருவரையும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் என்று சந்தோஷத்தோடு அவன் மகிழ்ச்சியா இருக்கிறான். அப்பொழுதுதான் இந்த விசுவாச வார்த்தை வருகிறது, இந்த தீர்க்கதரிசன வார்த்தை வருகிறது. சத்ருவே, நீ விரோதமாய் சந்தோஷப்படாத. நான் விழுந்துருவேன் நீ நினைக்கிற, இல்ல, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. வெச்ச மாத்திரத்துல 3ஆம் நாள்ல அவர் அங்க இல்ல, அவர் உயிர் தெழுந்துட்டார். அவர் சொன்னபடியே அந்த இடத்தை விட்டு அவர் உயிர் தெழுந்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம விழ வேண்டும் என்று சத்ரு காத்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது நாம் விழுவோம், எப்பொழுது இருளிலே போவோம், எப்போது சிதறடிக்கப்படுவோம், எப்போது நம்முடைய பாதைகள் எல்லாம் அந்தகாரமாய் மாறும் என்று அவன் காத்து கொண்டே இருக்கிறான். விழுகைக்காக காத்திருக்கிறான். அப்போ விழுந்துட்டோம்னா அவன் மகிழ்ச்சி அடைகிறான். பார்த்தாயா, எல்லாரும் விழுந்தார்கள், எல்லாரும் விழுந்தார்கள், இவனோடு சேர்ந்த எல்லாருமே விழுந்தார்கள் என்று சொல்லி அவன் மகிழ்ச்சி அடைகிறான். ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த அருமையான பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இப்படிதான் இந்த உலகம் இருக்கிறது. நீங்கள் விழ வேண்டும் என்று அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் விழ வேண்டும், நீங்கள் இருளிலே உட்கார வேண்டும், அடுத்து நீங்க என்ன செய்யணும்ன்ற ஒரு குழப்பத்திலே வாழ வேண்டும் என்று சத்ரு நினைக்கிறான். சத்ருனா யாரு? பிசாசானவன். அவன் வந்து நம்மளை அழிக்கும்படியாக வருகிறான். ஹல்லேலூயா. இவ்விதமான நினைவுகளோட உங்களுடைய சிந்தனைகளை அவன் ஆட்கொள்கிறான். நீ விழுந்துட்ட, இனிமே நீ எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அப்படிதான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் வைத்த பொழுது பிசாசானவனுக்கு ஒரே கொண்டாட்டம். நான் நினைச்சது முடிஞ்சிருச்சு, அவ்வளவு, சிலுவை ஏற்றுக்கொண்டாரு, இப்போதே கல்லறையில் வச்சாச்சு, இந்த இருளிலே இந்த சமுதாயம் போயிடுச்சு, இனிமே யாருமே இந்த இடத்துல இயேசுன்னு சொல்ல மாட்டாங்க, முடிந்து போன கதை என்று அவன் வந்து அந்த இருளை குறித்து மேன்மை பாராட்டுகிறான், இருளை குறித்து சந்தோஷப்படுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம் பாருங்க, ஒவ்வொரு நிகழ்வும் அந்த ஒரு நாள் முழுவதும் இருளா இருந்தது. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே இந்த இருளை அனுமதித்தீங்கன்னா, சந்தோஷப்படும் போது, அதாவது நாம கஷ்டப்படும் போது யாரெல்லாம் சந்தோஷப்படுறாங்களோ, எதிரிகளை ஐடென்டிஃபை பண்ண, எதிரிகளை புரிந்து கொள்ள, யார் நமக்கு எதிரி, யார் நமக்கு சொந்தம், யார் நமக்கு பந்தம் தெரியாமையே சுத்திக்கிட்டு இருக்கோம். நாம பிரச்சனையில இருக்கும்போது யாரெல்லாம் சந்தோஷப்படுறாங்களோ அவர்கள் எல்லோருமே சத்ருவாய் இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இயேசுவானவர் மரித்த பொழுது, இயேசுவானவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது எல்லோரும் சந்தோஷமானார்கள். எல்லோரும் அந்த இடத்துல இருந்தவர்கள் எல்லாம், அப்பா இதெல்லாம் முடிந்தது என்று இந்த வேளையில் பிசாசுடைய கிரியினால ஆட்கொள்ளப்பட்டவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியா இருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆகிறார்கள். ஆனா என் கர்த்தராகிய தேவன் தாமே இருளிலே கட்டி வைக்க முடியவில்லை. என் தேவன் தாமே இரட்சகர் தாம் சொன்னபடியே 3ஆம் நாள்ல உயிரோடு கூட எழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அதுதான் இந்த மீகால இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தரே எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த இருளும் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கோ கிறிஸ்துவுக்கோ எந்த இருளும் இருளாய் இருக்காது, இருள் கூட வெளிச்சமாய் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு இருள் போன்ற வாழ்க்கை இந்த நேரத்தில் இருக்கும் என்றால், புரியாத காரியமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் டிசிஷன் எடுக்க முடியாத நிலைமையில் இருந்தால், இந்த இருள் கூட நல்லதுதான். ஏன்னா இந்த இருளுக்குள்ளேயும் இயேசுவானவர் இருக்கிறார், இருளுக்குள்ளே வெளிச்சமாய் அவர் இருக்கிறார். ஆமென். அவர் மரித்த பொழுது அந்த 3 நாள் அளவும் தேவன் இல்லை இந்த பூமியில என்று அநேகர் நினைத்தார்கள். இந்த பூமியில விட்டு போயிட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அவருடைய காரியம் என்றார்கள். இல்லை, என் ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவர் திருப்பி கம்பேக் கொடுத்து, நான் வந்துட்டேன், நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். நீங்களும் விழுந்து போனதை குறித்து பயப்படாதீங்க. நீங்களும் திரும்ப ஒரு கம்பேக் கொடுப்பீங்க, திரும்ப மறுபடியும் வருவீங்க, எல்லாருக்கும் முன்னாடி சாட்சியாய் வாழ்வீர்கள். எங்கே விழுந்தீர்களோ, எங்கே நீங்கள் வந்து வெக்கப்பட்டீர்களோ, எங்கே தலை குனிந்தீர்களோ, அங்கே கர்த்தர் உங்களை தலை நிமிரச் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. யோனால ஒரு காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோனா வந்து தேவனுடைய சித்தத்தை விட்டுட்டு விலகி போய் அவன் வந்து கப்பல் வழியா போகும்போது அங்கே ஒரு பெரிய புயல் வருகிறது. அவன் வந்து
அந்த கப்பலில் அந்த கடலில் தள்ளப்படும் போது ஒரு மிகப்பெரிய மீன் அவனை விழுங்குகிறது. 3 நாள் அளவும் யோனா அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறான். அது இருள் நிறைந்தது, மகா அந்தகாரமாக இருக்கிறது, நாற்றம் பிடித்த இடமாக இருக்கிறது. அவனால் உடம்பு அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருந்தான். அந்த 3 நாள் அவனுக்கு சிறை போல இருந்தது. ஆனால் அதுவும் நன்றாகவே, ஏன் தெரியுமா, அந்த 3 நாள் அளவும் அவர் உள்ளே இருக்கும்போது ஜெபித்தார். ஆண்டவரே 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 என்று, என் தேவனே என் தேவனே என்று அவர் கூப்பிட்டு கொண்டே இருந்தார். இருளிலே தேவனாகிய கர்த்தருடைய வெளிச்சத்தை அவர் கூப்பிட்டு கொண்டிருந்தார். 3ஆம் நாள் அந்த மீன் அவரை கரையிலே கக்கியது. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை இருளிலே இருக்கிறது போல இருந்தா நீங்கள் கூப்பிட வேண்டும் என்பதற்காக கூட இந்த இருள் உங்களை தொடர்ந்து இருக்கலாம். ஆனால் இந்த இருள் உங்களை கட்ட முடியாது. இந்த இருள் 3 நாளைக்கு மேலே உங்களை சூழ்ந்து இருக்காது. 3ஆம் நாளில் இயேசு கிறிஸ்து எப்படி பகிரங்கமாக வெளிப்பட்டாரோ அதே மாதிரி உங்களுடைய எல்லா காரியத்திலும் நீங்கள் வெளி வருவீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். நீ இருளிலே உட்கார்ந்து இருக்கிறாய், இருளிலே பேசிக்கொண்டிருக்கிறாய், இருளிலே பயந்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து ஒவ்வொன்றும் நீங்களாக இருளாய் மாற்றுகிறீர்கள். இல்லை, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. என் தேவாதி தேவன் தாமே உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஆமேன் ஆமேன். இன்னொரு முறை சொல்கிறேன், சத்ருவே, எனக்கு விரோதமாக இருக்கிற இந்த வேளையில் விரோதமாக இருக்கிற பிசாசே, உனக்கு நான் சொல்லுகிறேன், நானும் சரி என்னோடு கூட இருக்கிறவர்களும் சரி, நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம், இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் எங்களுக்கு வெளிச்சமாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பதாகவும் எங்கள் குடும்பத்துக்கு முன்பதாகவும் கடந்து செல்வார். ஆமேன், ஹல்லேலூயா. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் நீர் பேசி கொடுத்த இந்த வாக்கிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் எப்போ விழுவோம், எப்போ நாங்கள் ஒன்றுமில்லாமல் போவோம், அப்பா நாங்கள் எப்போது பசி பட்டினியாய் மாறுவோம் என்று சத்துருக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், ஓநாய்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில் கர்த்தாவே ஆண்டவரே எங்களை எழுப்பிவிட, வெளிச்சமாய் இருக்க ஆண்டவரே, எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற, இருளில் இருக்கிற எங்களை வெளிச்சத்தில் கொண்டு வர நீர் ஒருவர் எங்களுக்காக பலியாகி 3ஆம் நாள் உயிரோடு கூட வெற்றி சிறந்தேன். அந்த தேவனாகிய கர்த்தர் என்னோடும் என் பிள்ளைகளோடும் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கரம் கூடவே இருக்கட்டும். எல்லா பிள்ளைகளும் வேலி அடைத்துக் கொள்ளும். ஆவியானவர் தாமே முகமுகமாய் பேசி ஆசீர்வதித்து வழி நடத்தும். இருளும் நல்லதே என்று பேசினீர், அந்த இருளுக்குள்ள நீர்தான் இருக்கிறீர் என்றதும் பேசியிருக்கிறேன். நிச்சயமாக உயர்வுக்கு நேராக கொண்டு வருவீர், ஆசீர்வதிப்பீர். இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் போராடி கொண்டிருந்தா எல்லா வியாதி விக்கினங்கள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் அந்யோன்ய ஐக்கியமும் இப்போ எல்லா இடங்களிலும் சூழ்ந்திருப்பதாக ஆண்டவரை, இனிமே ஆண்டவரை எந்த விதமான அப்பா பலவீனமோ சளியோ எந்த குழந்தைகளுக்கும் ஏற்படாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். என் தேவனுடைய கரம் கூடவே இருக்கட்டும். இம்மட்டும் எங்கள் சபையை காத்தீர், இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொண்டீர் ஆண்டவர், அவருடைய குடும்பத்தை காத்துக்கொண்டீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இன்றைய தினத்தில் ஆண்டவரே, நாங்கள் அமைதியுள்ள ஆவியோடு உம்மை நோக்கி காத்திருக்கிறோம். எங்களுக்கான விடியலையும் எங்களுக்கான அறுவடையும் காத்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.